தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது BS6 அமேஸ் வண்டி வாங்கலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் எல்லாமே நான் பக்காவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வண்டி எப்படி இருக்குது, அந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா, ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஹோண்டா அமேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BS6 பொறுத்த வரைக்கும் 2 ஃபியூல் ஆப்ஷனில் உங்களுக்கு சேலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 cc 4 சிலிண்டர் உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் டர்போ சார்ஜர் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஐவிடெக் டெக்னாலஜியோட வருது. ஸோ அந்த ஐவிடெக் டெக்னாலஜி வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ரைஸ் பண்ண உங்களுக்கு பவரோட லீனியரிட்டி அதே மாதிரி பவர் டெலிவரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுக்க ஒரு சஃபிஷியண்டான பிரிஸ்கான ஆக்சிலரேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 1.2 ஐவிடெக்கோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து BS6 கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 90 bhp பவரும் ஒரு 110 Nm ஆஃப் டார்க்கோட கொடுத்துட்ருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவலோடையும் வருது, CVT ஸ்டெப்ஸோட CVT கியர் பாக்ஸோடையும் சேலில் வருது. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சிட்டி உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வித் AC ஒரு 11 to 12 ஃப்ரீக்வெண்டான ஒரு டிராஃபிக் டைமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு லாங் டிரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா வித்தின் 100 டிரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 17 to 18 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் நம்ம CVT கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்பீட்ஸில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னா 10 to 11 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாங் ரைட்ஸ் போகும்போது 16 to 17 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித்தின் 100 ட்ரைவ் பண்ணிங்கன்னா வித் AC. ஸோ இப்போ டீசல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1500 cc 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு டீசல் இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினோட பேர் வந்து எர்த் ட்ரீம்ஸ்னு சொல்லி குறிப்பிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினோட பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் பொறுத்த வரைக்கும் 100 bhp பவரும் ஒரு 200 Nm ஆஃப் டார்க்கோட சேலில் வந்திருக்கு. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வருது. இந்த CVT கியர் பாக்ஸில் வர்ற இன்ஜினுக்கு கொஞ்சம் டீடியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 80 bhp பவரும் ஒரு 160 Nm ஆஃப் டார்க்கோட உங்களுக்கு சேலில் வந்திருக்கு. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் சிட்டி உங்களுக்கு நம்ம அமேஸை பொறுத்த வரைக்கும் டீசல் ஒரு நல்ல மைலேஜ் மிஷின்னே சொல்லலாம். ஸோ வித் AC வித்தின் சிட்டி கூட 16 to 17 தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ் கொண்டு போகும்போது வித்தின் 100 ட்ரைவ் பண்ணிங்கன்னா 20 to 23 கூட தாராளமாக கிடைக்குதுன்னு யூசர்ஸும் சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம ஸ்ட்ரெச் ஓட்டும் போது சிட்டி அண்ட் ஹைவே கலந்தும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிட்ட நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து காட்டுச்சு. ஸோ அதனால் அந்த வண்டியோட மைலேஜ் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் CVT எடுத்தாலும் வண்டி வந்து உங்களுக்கு டீடியூன் பண்ணியிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது ஒன்றும் பெரிய உங்களுக்கு லேக் எதுவுமே தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வண்டியோட மைலேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் டர்போ லேக்ன்றது ரொம்ப வெல் கண்டெய்ன்டாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், டீசல் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஆக்சிலரேஷன் தேவைக்கு கொடுத்தாலே உங்களுக்கு வண்டியோட பிக்கப் வந்து நல்லாவே இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த டர்போ லேக் கம்மியாக இருக்கனாலே மைலேஜ் எஃபிஷியன்சி நிறையவே எடுக்கலாம். ஸோ CVT கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வித்தின் சிட்டி நீங்கள் 14 to 15 தாராளமாக எடுக்கலாம். ஹைவேஸ் வித்தின் 100 ட்ரைவ் பண்ணிங்கன்னா நீங்கள் 19 to 20 கூட தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டீசல் அமேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஐடிலிங்கில் உட்காரும்போது பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும், பெட்ரோல் ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. உள்ளே எந்த ஒரு சவுண்டோ நாய்ஸோ அப்நார்மல் ஷேக்கோ எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் நம்ம அந்த ஐவிடெக் இன்ஜின் நம்ம வந்து நல்ல ஒரு வெல் ப்ரூவன் இன்ஜின். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஐடிலிங்கில் இருக்கும்போது எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஸோ இப்போ டீசல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நாய்ஸ் இன்சுலேஷன் என்னதான் அவங்க இந்த BS6 கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாலும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நம்ம அமேஸோட இதில் கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஹோண்டா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி இருந்துமே நம்ம வந்து வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மைல்டு ஒரு ஷேக் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ஷேக் லைட்டாக இருந்தாலும் வைப்ரேஷன்லாம் எதுலேயுமே உள்ளே வந்து எந்த ஒரு பேனல்லையுமே நம்ம ஃபீல் பண்ணல. லைட்டாக கிளச் லீவரில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபீல் பண்ணுறது அது வந்து நம்ம டீசலில் கொஞ்சம் அது வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணதை சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வண்டியோட நாய்ஸ் இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு தான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா டீசல் இன்ஜினோட கிளாட்டர் வந்து நம்ம ஐடிலிங்லேயே நம்ம வண்டியை ரைஸ் பண்ணாமலே அதிகமாக வந்து உள்ள கொஞ்சம் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருந்தது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கும்போது வண்டியோட ஓவரால் USP ஸ்டேரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் சூப்பராக இருந்தது. பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏர் கண்டிஷனிங்கோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் வித்தின் நோ டைம் வண்டியோட கேபினை சீக்கிரமாகவே கூல் பண்ணிடுது. ஸோ பின்னாடி ரியர் ஏசி வெண்ட் இல்லை அப்படின்னா கூட பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சஃபிஷியண்டான கூலிங் வந்து கிடைக்கும். அதில் என்ன ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு அப்படி எக்ஸஸாக உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடை நீங்கள் ஒரு ஸ்டெப் கூட்டிட்டீங்கனாலே நல்ல ஒரு கூலிங் வந்து இருக்குது. ஸோ ஏர் கண்டிஷனிங் ஒர்க்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அமேஸ் நம்மளுக்கு எடுத்த போது BS4க்கும் BS6க்கும் அவங்க அதில் இருக்கிற நிறையா இஷ்யூஸ் வந்து இதில் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோ பாக்ஸ் வந்து நம்மளுக்கு பழைய BS4 வண்டிங்களில் ஒரு பேடு பழத்துலலாம் போட்டாலே திறக்கிற மாதிரி ப்ராப்ளம், அதே மாதிரி நிறைய ரேட்லிங் நாய்ஸ் வந்து நம்ம BS4 வண்டிங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு யூசர்ஸும் சொல்லியிருந்தாங்க.
அது நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்ம BS4 வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம என்னதான் அப்நார்மலான ஒரு ரோடில் ஓட்டினாலும் உங்களுக்கு அந்த ரேட்லிங் சவுண்ட்லாம் எதுலையுமே வரல. ஸோ அந்த BS4ல் வந்த ப்ராப்ளம்ஸை இதில் கொஞ்சம் நல்லா அவங்க வெல் கேலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அடுத்த பாயிண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பும் நம்ம BS4 அமேஸில் ஒரு 5 பேர்லாம் பயணம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சாஃப்ட்வேர் சைடில் கொடுத்துருந்ததுனால BS4 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூவும் கொஞ்சம் இருந்தது. மேடு பள்ளங்களில் அடிக்கடி தர தட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கொடுக்கும். ஸோ 5 பேர் உட்காந்தாங்கன்னா வண்டி ரொம்ப லோ எண்ட்லாம் அப்படியே இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமை நம்ம BS6ல் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக வந்து ஸ்டிஃபர் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது தெரியுது. ஸோ அதனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி கார்னரிங் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய நிகிள்ஸோ எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் கிரிப் லெவல்ஸ், பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இன்டீரியரில் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 அடல்ட்டு கூட கை காலை நீட்டி மடக்கி நல்ல சௌகரியமாக உட்காரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ டிரைவர் சீட்டு நம்ம நார்மலாக நான் வந்து 5 feet 6 inches ஸோ அந்த ஹைட்டுக்கெலாம் செட் பண்ணோம்னா பின்னாடி வந்து ஒரு 6 feet உட்காரலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு லெக் ரூம்லாம் நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஓவரால் இந்த செக்மெண்ட் வண்டி இல்லை, இதில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பூட் ஸ்பேஸும் நல்ல ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்டாக இப்போ அடிஷனல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ LED ஹெட்லாம்போட நைட் த்ரோ கூட சூப்பராகவே இருந்தது. நம்ம ஹை பீம் லோ பீம் ரெண்டோட த்ரோவும் நல்ல ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஃபாக் லாம்பு LED கொடுத்துருக்காங்க டாப் ஆஃப் த ஸ்பெக் BX மாடல் எடுக்கும்போது. ஸோ இதே மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LED டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நைட்லலாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நல்ல ஒரு வெளிச்சமும் தருது. ஸோ இது போக நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அமேஸில் இருந்து நிறையா குறைகள் இதில் சார்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் நம்ம இதில் இருந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு உணர்ந்தோம். சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியரில் இருக்கிற சீட்டுக்கு இன்னமும் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது தாராளமாக கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸாக இருந்த BS4ல் கொடுத்த லெதர் அப்போல்ஸ்ட்ரி டாப் ஆஃப் த லைன் மாடல்லையும் இவங்க கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா வேரியண்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியுமே ஆன் த ரோட். ஆனால் இன்னமும் அவங்க வந்து இந்த லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து எடுத்துட்டாங்க, ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி தான் தராங்க. ஆனால் ஒரு 13 லட்ச ரூபா கிட்ட நம்ம செலவு பண்ணி 12.5 லட்ச ரூபா கொடுத்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசல் டாப் ஆஃப் த ஸ்பெக் வாங்கும் போதும் ஒரு லெதர் அப்போல்ஸ்ட்ரிலாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய டிராபேக்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் அந்த கேபினோட ஆம்பியன்ஸ் வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணிடுது. மற்றபடி உங்களுக்கு கண்ணாடி திறக்கிற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி வண்டி உள்ள ஏறி இறங்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து வயசானவங்க கூட ஈஸியாக ஏறி இறங்குற மாதிரி வெல் டிசைன்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலிட் தட்டு வந்து நம்மளுக்கு டோரில் ஃபீல் பண்ண முடியுது. பட் இன்னொரு விஷயம் பெயிண்டிங்கோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலான்றது என்னோட கருத்து. ஓவரால் ஹோண்டாவோட கார்ஸில் இந்த பெயிண்டிங் அந்த கொஞ்சம் ரஸ்டிங் இஷ்யூஸ் ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த அமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டில் கலர் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் BS4 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் பெயிண்டிங் குவாலிட்டின்றது நம்மளோட கருத்து. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹுட்டுக்கு கீழே அதாவது பேனட்டுக்கு கீழே அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம பானட் இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அப்படி இருந்துமே கிளாட்டர் வந்து உள்ள அதிகமாக கேட்குது. ஸோ இந்த பெட்ரோலோட டிரைவிங் ப்ரெஷர் வந்து நம்ம வண்டி ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருந்தது, சிட்டி ஸ்பீட்ஸில் எந்த ஒரு லேகும் அதாவது எந்த ஒரு ஜட்டரிங்கோ அதாவது மற்ற பெட்ரோல் காசில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மூத்தான அந்த ஒரு 3 சிலிண்டர்ஸில் இப்போ நிறையா வந்து காம்படிட்டர்ஸ் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த 4 சிலிண்டர் இன்ஜினை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு சிட்டிலேயே இருக்கட்டும் ரொம்ப டைட் டிராஃபிக்லேயும் சரி கிளச் ரொம்பவே பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் ரொம்பவே லைட்டர் சைடில் இருக்கனால கால் வெளிலாம் எதுவுமே இல்லை. ஸோ கியர் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் நாச்சியர் சைடாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத் ஷிஃப்டிங்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஓட்டினது ரொம்பவே ஒரு புது கார், அதனால் நம்மளுக்கு அந்த கியர் ஷிஃப்டோட குவாலிட்டி ஒரு ஃபியூச்சரில் ஒரு 10,000 கிலோமீட்டர் வயசு நீங்கள் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்து ஏற்கனவே நிறைய பேர் ஓட்டுறதுனால இதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பட் நம்ம ஓட்டும் போது போத் பெட்ரோல் அண்ட் டீசலில் நம்மளுக்கு கிளச்சோட அதாவது கியர் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் நாச்சியாக இருந்தது, கொஞ்சம் கடிச்சு விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி ஸ்லாட்டின் ஆகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக கியர் வந்து உழுது, கியர் பொசிஷனும் நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம கைகள் வைக்கிறதுக்கு இடது கையாக இருக்கட்டும் வலது கையாக இருக்கட்டும் கை வச்சுக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்குது. ஆனால் நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் டிரைவர் சைடு, அதையும் இவங்க வந்து இதில் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டி ஓவரால் வந்து ஆனால் நீங்கள் இதில் ஆஃப்டர் மார்க்கெட்டாக கூட நீங்கள் போனோன்னா அந்த ஆம்ரெஸ்ட் கூட நீங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ வண்டி ஓவரால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணலை, கொஞ்சம் மைன்யூட்டாக ட்வீக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும்
ஓவரால் இன்டீரியரில் அந்த எலிகன்ட் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க அலாய்வில் டிசைன்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்து 4th ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டி வி வேரியண்ட்டில் கொடுத்த அதே அலாய்வில் கொடுத்துருக்காங்க 15 inches. ஸோ பார்க்க ரொம்பவே நம்மளுக்கு அந்த டைமண்ட் கட் அலாய் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ப்ரீவியஸாக கொடுத்த பெயிண்டிங் அலாயோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர்லையும் சரி லுக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர்லும் பார்த்தீங்க அப்படின்னா சஃபிஷியண்டான ஸ்பேஸ், ஒரு ப்ராக்டிக்கலான வெல் பேக்கேஜ்டு காராக இருக்குது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோல் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. அதை நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஐவி டெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆக்சிலரேஷன் தேவைன்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளோர் பண்ணும்போது கண்டிப்பாக நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கும். ஆனால் அது ஒரு ஸ்போர்ட்டியர் நோட்டாக தான் இருக்கும். ஆனால் அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட டிரைவபிலிட்டி அப்படி தான். நீங்கள் ஒரு நாமினல் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் எடுக்கலாம். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஆக்சிலேட்டர் ஃப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா அப் டு 7000 RPM வரைக்கும் அந்த இன்ஜின் வந்து அதால் ரைஸ் ஆக முடியும். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு பவர் பேண்டு நல்லாவே இருக்கும். ஒரு 5500 RPMக்கு அப்புறம் அடுத்த ஒரு டர்போ பூஸ்ட் மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஹோண்டா சிட்டியோட 1.5 லிட்டரில் இன்னுமே பெட்டராக அந்த ஐவி டெக் நல்லா இருக்கும். ஆனால் அந்த 1.2 ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை, சஃபிஷியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது வித் குட் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டர்போ லேக் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு தேவையான லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா கூட வண்டியோட இனிஷியல் புல் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து BS6 டீசல்ன்றதுனால இந்த DPF இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி ஓட்டுறதுலையும் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி ஃப்ளோர் பண்ணி ஓட்டினாலும் நல்ல ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் ஹோண்டா இதை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்படி விரட்டினாலும் சிட்டிக்குள்ளே 15 to 16 தாராளமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் ஏசி டீசலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த RPM ரைஸ் ஆக ஆக உங்களுக்கு இன்டீரியரில் வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் இன்சுலேஷன் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக கொடுக்காதனால உங்களுக்கு அந்த ஹார்ஷ்னஸ், அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக கேட்குது. ஆனால் அது ஒரு பாட்டு கேட்டாலோ நீங்கள் ஏசி போட்டு ஒரு பாட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் வச்சிங்கன்னா அந்த கிளாட்டர் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ மற்றபடி தேவையில்லாத வைப்ரேஷனோ கியர் லீவரில் வைப்ரேஷனோ எங்கேயுமே ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் தேவையில்லாத எக்ஸஸ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்டு இன்ஜினுமே நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சிவிடியை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறன்றவங்க தாராளமாக சிவிடி வாங்கலாம். வித் பேடல் ஷிஃப்டர்ஸோட வர்றதுனால வித் ஆட் அண்ட் அட்வான்டேஜோட வருது. ஸோ வண்டி உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு சிவிடியாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது, பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் அதிகமாக வேணுன்றவங்க இனிஷியலாகவே டீசல் வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ பெட்ரோல் விற்கிற காஸ்ட்டுக்கு நீங்கள் மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்ததுன்னா சிவிடி வாங்கி அதிக ரன்னிங் இருக்கிறவங்க பெட்ரோல் சிவிடி வாங்க வேண்டான்றது என்னோட கருத்து. ஸோ இதுக்கு போக நம்ம ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன நிகில்ஸ் என்னென்ன நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொன்னோம், எதை ஃபீல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியோட நம்ம மோட்டர் நாய்ஸ் வந்து நம்ம பவர் விண்டோ யூஸ் பண்ணுறதுக்கு இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணால் அந்த மோட்டரோட நாய்ஸ் கூட கேட்குது. ஸோ ஒரு ப்ரீமியமான கார் மாதிரி இவங்க இவ்வளோ விஷயம் மெனக்கிட்டு பண்ணிவிட்டு அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ்டாக கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான மோட்டர், ஸோ நாய்ஸ் கேன்சலிங் மோட்டர்லாம் இருக்குது, அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டீரியர் நாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் நாய்ஸாக இருக்கட்டும், புது கார்லேயே டயர் நாய்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் க்ரீப்பின் ஆச்சு. அதே மாதிரி எக்ஸ்டீரியரில் விண்டு நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம க்ரீப்பின் ஆனது கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஸோ ஓவரால் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஒரு 100 நெருங்கி போகும்போது கொஞ்சம் கேட்குது, கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி வந்து இது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அடுத்த விஷயம், கண்ணாடி ஏற்றும் போது இறக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம அதை அந்த கிளாஸஸில் உங்களுக்கு மழை பெஞ்சாலும் அந்த பீடிங் வந்து எக்ஸ்ட்ரா பீடிங் வந்து இவங்க கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் இறங்கும்போது ஏறும்போது அந்த டோர் லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான், இதெல்லாம் அவங்க நல்லா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது BS4லேயுமே இந்த குறைகள்லாம் இருந்தது, அதை இவங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஒரு மிஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இது வந்து அந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஓவரால் ஹோண்டா அமேஸ் வாங்கலாமா வேண்டாமா? உங்களுக்கு ரன்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 800லேருந்து 900 கிலோமீட்டர் தான் ஓட்டுன்றவங்க தாராளமாக பெட்ரோல் வாங்கலாம். உங்களுக்கு ரன்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1000 1200 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறீங்கன்றவங்க தாராளமாக டீசல் வாங்க, நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய இன்ஜின். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, நான் ஃபியூச்சரில் எனக்கு அதிகமாக ரன்னிங் ஆகலான்றவங்க கூட தாராளமாக டீசல் வாங்கலாம். நல்ல ஒரு எஃபிஷியன்சி தரக்கூடிய ஒரு டீசல் இன்ஜினாக ஹோண்டா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அமேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 அடல்ட் இருக்கிற ஃபேமிலிக்கு நல்ல ஒரு வெல் பேக்கேஜ்டு ஒரு டீலாக இருக்கும் இந்த கார் பொறுத்த வரைக்கும். அவங்க 5 பேர் சௌகரியமாக பயணம் பண்ணலாம். ஆனால் நெடுந்தூரம் போகும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க பின்னாடி உட்காந்தாங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடலில் கூட கொடுக்காததுனால கொஞ்சம் கழுத்தோ முதுகு கீழே கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முதுகு கீழே அந்தளவுக்கு வலி இருக்காது. ஓவரால் குஷனிங்லாம் நல்லாவே இருக்குது, அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. கழுத்து மட்டும் கொஞ்சம் பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஓவரால் ஹோண்டா அமேஸ் வந்து ஒரு வெல் பேலன்ஸ்டு ப்ராக்டிகாலிட்டி ஓரியன்ட் ஒரு ஃபேமிலி கார்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை வாங்குற ஐடியாவில் இருக்கிறவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கொடுக்குற காஸ்ட் வந்து இவங்க இந்த BS6ல் கொஞ்சம் 1.25 லட்ச ரூபா ப்ரீமியம் அதிகப்படுத்திட்டாங்க.
ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அதிகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வாங்குற மற்ற காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ டிகார்லாம் டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடல் 820 நீங்கள் வாங்கிடலாம். இதே நீங்கள் அமேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் நெருக்கி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த வண்டி வாங்குறவங்க நம்பி வாங்கலாம். இன்ஜினோட ரிலையபிலிட்டிக்கும் நல்ல ஒரு சர்வீஸ் பேக்கேஜ் ஹோண்டா அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறதுனால. ஸோ ஒரு ஓவரால் வெல் பேக்கேஜ் ஃபேமிலி கார் வாங்கணும், கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்றவங்க தாராளமாக ஹோண்டா அமேஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த வண்டி வந்து வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸும் இருக்குது. கார் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி நியூ கார் ரிவ்யூஸும் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.